ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நாம் குடும்ப வாழ்க்கை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், பள்ளிக்கூடம் கல்லூரியில் பணியாற்றினாலும், வெளிநாடுகளில் பணியாற்றினாலும் நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்ல வசதியாக வாழுங்க. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஒரே ஒரு எண்ணத்தோடு வர வேண்டும், வாழ வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய தலைமுறையில் வந்தாலும் ஆச்சரியப்படுகிறதற்கு இல்லை. காலங்கள் சம்பவங்கள் எல்லாம் இயேசுவின் வருகையின் அடையாளம். மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 17, லூக்கா 21 ஆகிய அதிகாரங்களில் சொல்லப்பட்ட இயேசுவின் வருகையின் அடையாளங்கள் நம்முடைய தலைமுறையில் 100% நிறைவேறிவிட்டது. கர்த்தருக்கு தோத்திரம். இன்னைக்கு நம்ம எப்படி எதிர்பார்ப்பாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு, ஆனால் 76ஆம் தலைமுறை இயேசு கிறிஸ்து. அவருடைய மனுஷகுமார் வருகையும் தாண்டி, ரகசிய வருகையும் தாண்டி, பகிரங்க வருகையிலே அவர் பரிசுத்தவானோடு வருகிறதை அவர் முன்னறிவிக்கிறார் என்று யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் ஒரு உண்மை சம்பவம். ஒரு நல்ல அழகான ஒரு தேசம், ஒரு சிறிய ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் அடுத்த காம்பவுண்ட் வசதி படைத்த ஒரு பெரிய பணக்கார மனிதனுக்கு வீடு, பங்களா. ஒரு நாள் தொழில் விஷயமா மலேசியா போறதுனால் குடும்பமாய் அவர் போனார். அவர் வேலைக்காரரோடு அந்த ஏர்போர்ட்ல தன் பெட் ஆசையான நாயை கூட்டிக் கொண்டு இவர் உள்ள போய் வழி அனுப்பி போனார்கள். பாதுகாப்பு கருதி கேம்பஸ்ல நாயை திறந்து விட்டுருந்தாங்க. ஆனால் எப்பொழுதெல்லாம் விமான சத்தம் கேட்குமோ அப்பொழுதெல்லாம் பயணிகளை தொந்தரவு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த எஜமான் போனார், எப்ப வருவார்? அவர் வருகிற வரையிலும் ஒவ்வொரு விமானம் வரும்போதும் அது தொந்தரவு பண்ணணும், சத்தம் போடணும். எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். குடும்பமா அவங்க போயிட்டாங்க, இனி இப்படித்தான் வருவாங்கன்னு நினைச்சு ஆவலாய் ஒரு பகுத்தறிவற்ற மிருகம் தன் எஜமான் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறது. கிறிஸ்துமஸ் வந்தால் இன்னும் சில மாதம், அக்டோபர், நவம்பர், மறுபடியும் டிசம்பர். வீடுகளை சுத்தம் பண்ணுவோம், புதிய ஆடைகள் வாங்குவோம், பதார்த்தங்கள் செய்வோம், வாழ்த்துக்களை அனுப்புவோம். புதிய வருஷம், புதிய கிறிஸ்துமஸ், நல்லது. அவள் முதல் வருகையில வந்ததையே நினைவு கூர்ந்து அதுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறவே. இயேசு வரப்போகிறாரே, பரலோராட்சியத்தை தரப்போகிறாரே, அதுக்கு நீங்க ஆயத்தமாயிட்டீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்திலிருந்து சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருப்பார். ஆமா, ரட்சகராய் வந்தார். இன்றைக்கு நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மனமலனாய் சபை எடுத்துக் கொள்வார். கடைசியால் இந்த பூமியை நியாயந்திருக்க அவர் போகிறார். இந்த எண்ணத்தோடு அறிவோடு வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். சன்மார்க்கனை துன்மார்க்கனை அவர் நியாயந்திருப்பார். ஆமென். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்க. ஏசப்பா, நீங்க வந்தா உங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் ஏசப்பா உங்க வருகைக்கு எதிர்பார்த்து ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.